சங்கீத புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. அது சங்கீதம் 8ஆம் சங்கீதம் கடைசி வசனம், மறுபடியும் 9ஆம் வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் அவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்கிறது. Your name is so glorious and majestic. இன்னொரு விதமா சொல்ல போனா, your name is so excellent in all over the earth. பூமி எங்கும் உம்முடைய நாமம் எக்ஸலண்டா இருக்குது என்று வாசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate upon the name, which is the glorious name, a majestic name, the excellent name. அந்த நாமத்தை பற்றி தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு என்ற நாமத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே இயேசுவுக்குள் வாழ்கிறோம், இயேசுவோடு வாழ்கிறோம், இயேசுவுக்காக வாழ்கிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. We live in Christ, we live with Jesus Christ, we live for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், நான் இயேசுவோடு வாழ்கிறேன், இயேசுக்குள்ளாக வாழ்கிறேன். Everything is there in the name of Jesus Christ. எல்லாமே அவருடைய நாமத்தில் தான் நடக்கிறது. ஊழியமோ ஆராதனையோ பாடலோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, whatever we do in our Christian life, everything is done in His name. அவருடைய நாமத்திலே நடக்கிறது. முதலாவது அந்த நாமத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். What are the blessings of the name of Jesus? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்கள். பிலிப்பியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அந்த நாமத்தை பற்றி இங்க போட்டிருக்குது, the greatest name, the greatest name, the name above all the names. உலகத்தில் உள்ள எந்த நாமத்தையும் விட மேலான நாமம் இயேசுவின் நாமம். உலகத்தில் எவ்வளவு பேர் எவ்வளவு நாமங்களை சொல்லி கட்சி வளர்க்கிறாங்க, எவ்வளவு நாமங்களை சொல்லி அவங்க தங்கள் வாழ்க்கை அமைச்சிருக்கிறாங்க. எவ்வளவு நாமங்கள். புத்தர் நாமத்தை வச்சு வாழ்றாங்க, அம்பேத்கர் நாமத்தை வச்சு வாழ்றாங்க, ஈவரா பெரியார் நாமத்தை வச்சு வாழ்றாங்க. ஆனா உலகத்திலேயே மேலான நாமம் என்று ஒன்று இருக்குமானால் அது இயேசுவின் நாமம் தான். காரணம், இவர் மரணத்தை வென்றவர், இவர் பாதாளத்தை வென்றவர், இவர் பாவத்தை வென்றவர், பாவிகளுக்காக உயிரை கொடுக்க வந்தவர், சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இவர் வரவில்லை, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காக வரவில்லை. He came to rescue the whole earth. முழு பூமியையும் காப்பாற்ற வந்தவர். He is the God of the whole universe. அதனால்தான் இவருடைய நாமத்துக்கு பேர் என்ன? The greatest name, the name above all the names of the earth. உலகத்தில் உள்ள எந்த நாமத்தையும் விட மேலான நாமம். எல்லா நாமத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கும், ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். ஆமா, எந்த நபரும் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இயேசு எடுத்துக்கொள்ளுமானால் அவர் முற்றிலும் அழகானவர், அவர் முற்றிலும் சிறப்பானவர். He is perfectly perfect. அதனால்தான் அவருக்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே மேன்மையான நாமம், the glorious name. அடுத்தபடியா பார்க்கிறோம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாத்தீங்களா, என்ன பேர் போட்டு பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அவர் நாமம் அதிசயமானவர்.
நல்ல ஞாபகத்தை வைத்துக் இந்த பேர் வேற யாருக்கும் தர முடியாது. This name cannot be given to any other person in all the universe. உலகத்துல வேறு யாருக்கும் அந்த பெயர் கொடுக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இந்த பூமி உருண்டையை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பூமி உருண்டையை அவர் திரளான ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். வேறு எவரும் சர்வ வியாபியா இருக்க முடியாது. But Jesus is the omnipresent God. அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். ஒரே நேரத்தில் அண்ட சராசரம் முழுவதிலும் இருக்கிற தேவன். அவருடைய பெயரே அதிசயம், அவர் செயல்கள் எல்லாம் அதிசயம், அவர் பிறப்பு அதிசயம், அவர் வாழ்க்கை அதிசயம். அவரை ஒரு முறை கல்லிருந்து கொள்வதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கூட்டிக் கொண்டு போய் மலையிலிருந்து அவர் தள்ளலான்னு பார்க்கிறாங்க. He disappeared immediately. உடனே மறைந்து போகிறார். ஆச்சரியமான காரியம். 2 சீஷர்கள் நடந்து போகிறார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்து போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த போது தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்த உடனே அவர் டிஸப்பியர் ஆகிறார். பாருங்கள், ஒரு ஆச்சரிய மர்மமான மனிதராயிருக்கிறார். அவர் அதிசயமானவர். செயல்கள் எல்லாம் அதிசயம். அவர் பிறப்பே அதிசயம், அவர் மரணம் ஒரு அதிசயம், அவர் உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம், அவருடைய வார்த்தைகள் ஒரு அதிசயம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த நேரத்திலேயே அவன் சுகமானான். செத்துப்போன ஒரு வாலிபனை பாடை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த பெண்மணி கைம்பெண்ணாயிருக்கிறாள். அந்த வாலிபனுடைய தாயார் அவளை பார்த்து அழாது என்று சொல்லிவிட்டு அந்த தூக்கி கொண்டு போன அந்த நபரை நிறுத்தி அந்த வாலிபனே எழுந்துரு என்று சொல்லுகிறார். எழுந்திருக்கிறான். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். உலகத்திலேயே இவர் ஒருவரே அதிசயமானவர். இயேசு என்ற நாமம் அதிசயமான நாமம். இயேசு என்ற நாமம். இந்த இயேசு என்ற நாமத்தினுடைய மகிமை சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 145 சங்கீதத்திலே 145 சங்கீதத்திலே 21 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 145 21 வசனம் பார்த்தீங்களா? அவருடைய பரிசுத்த நாமத்தை, அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா தூதர்களும் மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற இடத்திலே விழுந்து பணிந்து கொண்டு அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயரை வேற யாருக்கும் தர முடியாது. இந்த முழு அண்ட சராசரத்திலே இந்த பெயரை யாருக்கும் தர முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கூட 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவ தூதர்கள், ஆண்டவருடைய தூதர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த நாமம் பரிசுத்தமான நாமம், ஹோலி நேம். வேற எந்த நாமத்தை எடுத்துவிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஓட்டை, ஒரு பங்க்சரு, ஒரு தீமையான காரியம், ஒரு அசுத்தமான காரியம் இருக்கும். ஆனால் இயேசு என்ற அந்த பெயர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் பாவம் அறியாதவர், அக்கிரமத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமானது. அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் நிகரற்றவராயிருக்கிறார். நிகரற்றவர். எவ்வளவு பேர் அற்புதங்கள் செய்யறாங்க. பிசாசு கூட அற்புதம் செய்யும். 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்துல அந்திக்கிறிஸ்து கூட நிறைய அற்புதங்களை செய்வான். ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலைக்கு உயிரை கொடுத்து அந்த சிலையை பேச வைப்பான் என்று வெளிப்படுத்த சொல்லப்பட்டது. அப்ப உயிரை கூட கொடுப்பான் யாரு? அந்திக்கிறிஸ்து. ஆனா அவனால பரிசுத்தமாக முடியாது. Jesus is holy, holy, holy. அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். இயேசுடைய நாமம் பரிசுத்தமான நாமம். அதுபோல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது.
அந்த யோபின் புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகல் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். இந்த மாதிரி அதிசயம் யார் செய்ய முடியும்? காற்றும் வராதா, மழையும் பெய்யாதா, ஆனா இந்த பள்ளத்தாக்கு பூரா தண்ணியால் நிரம்பி இருக்குமா. திராட்சை பழமும் வாங்க தேவையில்லை, சர்க்கரையும் வாங்க தேவையில்லை. ஆமா, பச்சை தண்ணி எடுத்து அவர் ரசமா மாத்தி தரவர். அவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். செத்து போய் 4 நாளாச்சு, அடக்கம் பண்ணிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. 4 நாள் போறாரு. எங்கே வைத்தீர்கள்? ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார் நினைச்சாங்க. அவரு அது திறங்க, கல்லறைய திறங்கன்றார். இது என்னங்க, நாத்தம் அடிக்குமே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை வெளியே கூப்பிடுற மாதிரி லாசருவே அப்படின்றார். அவனும் வெளியே வரான். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நமது ஆண்டவர் சர்வ வல்லவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பாத்தீங்களா? வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல ஒரே ஒரு நாமம் தான் இருக்குது. என்ன நாமம் அது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. அப்போ என்ன நாமம் தெரியுங்களா? ரட்சிக்கிற நாமம். The name that shall save the mankind. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவதூதன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உலகத்திலேயே ரட்சிக்கிற ஒரு நாமம். அது என்ன ரட்சிக்கிற நாமம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஆமா, இயேசு என்ற நாமம் தான் ரட்சிக்கிற நாமம். பாவ மன்னிப்பை கொடுக்கிற நாமம், பாவ விடுதலை கொடுக்கிற நாமம், சாப விடுதலை கொடுக்கிற நாமம். நம்மளே விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லா சபையிலுமே பக்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஊழியம், வெளிப்படுத்தின விசேஷம், ஆசரிப்பு கூடாரம், ஆழ்ந்த சத்தியங்கள், திருத்துவம், அப்படி இப்படின்னு பல ஆழ்ந்த சத்தியங்கள் நுழைஞ்சிட்டாங்க. சிம்பிள் மேட்டர், இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமையை விளங்கி கொண்டு அந்த இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தினாவே கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்றைய மாடர்ன் நவீன கிறிஸ்தவ உலகத்திலே அந்த ரகசியமே மறந்து போச்சு. அந்த இயேசு என்ற நாமத்தை உயர்த்துறது, அந்த இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்றது, அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்றது, ப்ரொக்ளைம் பண்றது, இப்படி அந்த இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற ரகசியத்தை மறந்துட்டு ஏதோ பக்திக்குரிய காரியங்கள், வசனத்துல வளருது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருது, ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற அற்புதம், அதுல இருக்கிற மகிமை, அதை விளங்கிக்கிட்டா கிறிஸ்தவ மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். வசனம் சொல்லுது, யோவான் 1:9, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த இயேசு என்ற நாமம் உங்களை பிரகாசிக்க வைக்குமா? எத்தனை ஆச்சரியம் பாருங்க. வேறு எவராலும் உங்களை பிரகாசிக்க வைக்க முடியாது. இயேசு என்ற நாமம் எந்த நபரையும் பிரகாசிக்க வைக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாதுகாக்கிற நாமம், the name that protects, preserves. ஆமா, that the name உங்களை பாதுகாக்கிற ஒரு நாமம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. அந்த நாமத்துக்குள்ள யார் ஓடிடுவானா? நீதிமான் ஓடி என்ன இருப்பான்? He is secured there. அங்கே பாதுகாப்பா இருப்பான். No power,
on the earth can disturb him. உலகத்தில் எந்த வல்லமையும் அவனை தொட முடியாது. காரணம், இயேசுவின் நாமம் பலத்த துருகம். பல வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற ஒன்றை இலங்கைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு 15 பேர் போய் இறங்கினாங்க. அந்த அதிகாரிகள்ல ஒரு மூத்த அதிகாரி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. இந்த ஹெலிகாப்டர் போய் அந்த இலங்கையில ஒவ்வொருத்தரா பாராசூட் மூலம் குதிச்சு இறங்குறாங்க. அந்த எல்டிடி காரணம் இவங்களை குறி வச்சு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் வந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அந்த அதிகாரியும் அங்கிருந்து குதிக்கிறாரு, அவரையும் சுடுறாங்க. எல்லாரையும் கொண்டு படுக்க வச்சா இந்த இயேசு விசுவாசித்த அந்த அதிகாரி மட்டும் சாகாம இருக்கிறாரு. அவர் மேலும் குண்டு அடிச்சிருக்குது. அந்த குண்டு அவர் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த புதிய ஏற்பாடு வரைக்கும் போயிருக்குது. அதுக்கு மேல அதால போக முடியல. மற்ற எல்லார் மேலும் குண்டு பாய்ந்து செத்துட்டாங்க. அவர் ஒருவர் மாத்திரம் அவரை செக் பண்றப்ப உயிரோடு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒன்னும் ஆகல. கோட்டை பார்த்தா புதிய ஏற்பாடு. அந்த குண்டு அந்த புதிய ஏற்பாடு பக்கம் அட்டையில மட்டும் டச் பண்ணிருக்கு. அதுக்கு மேல அதால போக முடியல. எல்லாம் ஞாபகத்துக் கொள்ளுங்க, உலகத்திலேயே செக்யூரான இடம், பாதுகாப்பான ஒரு இடம் ஒன்று உண்டானால் அது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் யாரும் டச் பண்ண முடியாது. நீங்க நிறைய பேரு சத்துரு வராதபடி பார்த்துக்காரணும் அப்படி இப்படின்னு சிலுவை போட்டுட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். படுக்கிறப்ப மேல ஒரு சிலுவை, சைட்ல ஒரு சிலுவை, அப்படி ஒரு சிலுவை போட்டு படுக்க, அப்படிதானே? ஆமா, சிலர் பைபிள் எடுத்து தலையில வச்சுட்டு படுத்து கிடக்கும். என்னன்னு கேட்டா செக்யூரிட்டியா, பைபிள் வச்சு பாதுகாப்பு. இயேசுவை நம்பி இயேசுவின் நாமத்தில் நீ வாழ்வாயானால் உன்னை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அப்பேற்பட்ட நாமம் தான் இந்த நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம். அடுத்தபடியா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, என்ன நாமம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் ஜெயம் கொடுக்கிற நாமம். விக்டோரியஸ் நேம், விக்டோரியஸ் நேம், ஜெயம் கொடுக்கிற நாமம் இயேசுதான். எந்த பகுதியில் வெற்றி வேண்டுமானாலும் இயேசு நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியா, படிப்பில வெற்றியா, தொழில வெற்றியா, எந்த வேலையில வெற்றி வேண்டுமானாலும் இயேசுவின் நாமம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். அதனால்தான் பாட்டெல்லாம் பாடுறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த பேரை சொல்லி வெற்றி வெற்றி வெற்றின்னு எத்தனை பாட்டு தெரியுமா பாடுறோம். அந்த இயேசுவின் நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாமத்தை நீங்க பற்றி கொண்டீர்களானால் அது அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆசீர்வதிக்கிற நாமம். இந்த நாமம் என்ன நாமம் தெரியுங்களா? வேறு யார் பேரையும் சொல்லி ஆசீர்வாதம் வராது. எந்த பேரை சொன்ன ஆசீர்வாதம் வரும்? அவருடைய பேரை சொன்னா. எண்ணாமத்தின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், அதுக்கு முந்தின வசனத்துல கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி, அப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். பேரை சொல்றாரு. யார் பேர? ஆண்டவர் பேரை இந்த ஜனங்கள் மேல சொல்லணுமா? இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் என்ன செய்ய கடவர்கள்? சும்மா சிம்பிளி சே ஹிஸ் நேம், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த நாமம் என்ன நாமம்? ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு என்ற நாமம் இருக்குதே, அந்த நாமம் தான் என்ன நாமம்? The name that blesses the people, the name of blessing, the name of blessing. ஆசீர்வதிக்கிற பெயர் ஒன்று உண்டானால் உலகத்துல இந்த ஜோசியக்கார மற்றவெல்லாம் மந்திரவாதி எல்லாம் மந்திர ஸ்லோகம் சொல்றான். என்னென்னமோ ஸ்லோகம் அந்த சொல்ல வரும்ன்றான்.
அது எத்தனை பேர் லட்சக்கணக்கில் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு அம்மா, ஒரு டீச்சர் அம்மா எழுதிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப, என்னம்மா டீச்சர் அம்மா எழுதிக்கிட்டே இருக்கீங்களா, அந்த நோட்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு. அதுல அந்த தெய்வத்தினுடைய பேரை எழுதி எழுதி எழுதி, என்னம்மா இப்படி எழுதுனா, 1 கோடி தடவை எழுதுனா ஆசீர்வாதம் கொட்டுங்கன்னு சொல்லிச்சு. நான் சொல்றேன், இயேசு என்ற நாமத்தை சொன்னா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஏன்? அந்த நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம். இஸ்ரவேல் என்ற நாடு ஒரு சிறிய நாடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை விட சிறிய அளவு, ஜாகிரபிகலி ஸ்பீக்கிங். ஆனா அந்த நாட்டில் உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானிகள் பிறந்தாங்க. உலகத்திலேயே ஆமா, விவசாயத்துல புரட்சி, விவசாயத்துல புரட்சி. பெரிய பெரிய நதிகள் எல்லாம் ஓடல, ஆனா விவசாயத்துல புரட்சி. அந்த ஊர்ல விளையில ஆரஞ்சு, அந்த ஊர்ல விளையில ஆப்பிள் உலகத்திலேயே பேர் போனதா இருக்குது. எவ்வளவு ஆச்சரியம்! எல்லாரும் விரல வச்சு ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் ஒரு குட்டி நாடா இருந்துகிட்டு இந்த உலகத்தை எப்படி கலக்கறானே, அது என்ன காரணம் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐநா மன்றத்துல அது ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பர்மனன்ட் மெம்பரா இருக்கிற ஒரு தகுதி ஒரு குட்டி நாட்டுக்கு இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அந்த ஊர்ல தான் பிறந்தாங்க, அந்த நாட்டுக்காரங்க. ஒருவேளை அவங்க ரஷ்யாவில் இருந்திருக்கலாம் நோபல் பரிசு வாங்குறப்ப, ஒருவேளை அவங்க இங்கிலாந்துல இருந்திருக்கலாம், ஆனா ஒரு யூதனா இருப்பான். ஒருவேளை அமெரிக்காவில் இருந்திருக்கலாம் பரிசு வாங்குறப்ப, நெதர்லாந்துல இருந்திருக்கலாம், ஆனா அவன் யாரா இருப்பான்? ஒரு யூதனா இருப்பான். நம்ம ஆட்களுக்கு தெரியாது. அமெரிக்காக்காரன் வாங்கிட்டான் பரிசு, அவன் ஜெர்மனிக்காரன் வாங்கிட்டான் பரிசு, ரஷ்யாக்காரன் வாங்கிட்டான் பரிசு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனா அவன் பேக்ரவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா அவன் யாரா இருப்பான்? He will be a Jew. நல்ல உலகத்திலேயே அதிகமான நோபல் பரிசு வாங்கினவங்க யாருதான்? இஸ்ரவேல் நாட்டு மக்கள் தான். அந்த நாமம் தான் ஆசீர்வதிக்கிற நாமம். ஓகே, இந்த நாமம் இப்பேற்பட்ட பேர் வச்சுக்கிட்டு நாம ஏன் இப்படி கட்டப்படணும்? நிஜமா எனக்கும் அந்த கேள்விதான். ஏன்னா இந்த செய்தியை ரொம்ப நாளாவே இது வந்துகிட்டே இருந்துச்சு. இது யோசிக்கிறப்பல இருந்துச்சு, இது இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டோமே, இந்த ரகசியத்தை மிஸ் பண்ணிட்டோமே. அவிக்குறி வாக்கியில வளரணும், பெரிய ஜெயிண்டா மாறணும், ஜெப வீரனா மாறணும், அச்சாக்கும் பொச்சாக்கும் வேத பண்டிதனா மாறணும், வேதத்தை கரைச்செல்லாம் கூடிய எல்லாம் வாழான்னு சொல்லல. ஆனா இந்த நாமத்தில் இருக்கிற மகிமையை புரிஞ்சுக்கிட்டு, இந்த நாமத்தோட ஒரு நெருக்கத்தை வச்சுக்கிட்டு, இந்த நாமத்தை அறிக்கையிட்டு, அந்த நாமத்துக்கு நமக்கு ஒரு டைட்டான ஒரு உறவு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு அற்புதம் நடக்கும் தெரியல. சரி, வாட் டு டு வித் திஸ் நேம்? இந்த நாமத்தை வச்சு என்ன செய்யலாம்? நம்பர் 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த ஜெயில் காவலனை பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, பிலீவ். நம்ம அநேகர் ஜெபம் பண்ணுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம், உபவாசம்லாம் இருப்போம், ஆனாலும் டீப் டவுன் ஒரு அவிசுவாசம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குது. அது இருக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தர் செய்வார். கர்த்தர் எந்த ரூபத்திலாவது கர்த்தர் செய்வார், எந்த ரூபத்திலாவது இது நடக்கும். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு ஜீவன். எப்ப பார்த்தாலும் சமீபத்தில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், வெளியூர்ல இருந்து வந்திருந்தார். பார்த்த, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க, நான் இப்படி இந்த ஊர்ல எல்லாம் ஊழியம் பார்க்கறேன், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு, பேசாத வேற ஊருக்கு ஓடி போயிடலான்னு பாக்குறேன். உங்கள்கிட்ட பார்த்து நான் ஒரு ஆலோசனை வாங்கிட்டு போலான்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை வச்சுதான் நான் வேற ஊருக்கு போலான்னுக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன். இடமோ ஊரோ இதெல்லாம் ஒரு மேட்டரே அவருக்கு கிடையாது. இயேசு சர்வ வியாபி, சர்வ வியாபி. அதனால அமெரிக்கா போனதும் ஆசீர்வாதம், லண்டனுக்கு போனதும் ஆசீர்வாதம், 2 தடவை எங்க போயிட்டு வந்தா போதும், குவைத்துக்கு போய் பிரசவம் பண்ணா போதும், சிங்கப்பூர் 4 தடவை போயிட்டு வந்தா போதும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நம்புங்க. ஏன்? நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்த போது வின்சென்ட் சர்ச்சில் இங்கிலாந்துக்கு பிரதமராக இருக்கிறார். அந்நேரம் பார்த்து டாக்டர் பில்லி கிரஹாம் அங்கே குருசேட் போட வந்திருக்கிறார்.
பில்லி கிராம் கிட்ட போய் வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்கிறாரு, சண்டை நடக்குது, நாங்க தோத்துற மாதிரி தெரியுது, ஹிட்லர் வெற்றி பெற மாதிரி தெரியுது, எங்க உண்மை புரியல அப்படின்றார். அப்பதான் பைபிள் எடுத்து டாக்டர் பில்லி கிரகாம் வின்ஸ்டன் சர்ச்சில் இதை காட்டி இப்படி சொல்றார், there is still hope, there is still hope, இன்னும் நம்பிக்கை இருக்கிறது சொல்லிட்டு never give up, never give up, விட்டுறாத விட்டுறாத, நம்பிக்கையே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் என்ன பண்ணாரு வின்ஸ்டன் சர்ச்சில் தரும் பூரா நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படின்னு எழுதி போட்டார். எழுதி போட்டுட்டு விசுவாசத்தை விடாம அப்படியே உறுதியா இருந்தா ஜெயிச்சுட்டாங்க. இரண்டாம் உலக யுத்தத்தில் ஜெயிச்சுட்டாங்க. அப்போ அடிப்படை ரகசியம் என்ன சொல்லுங்க, அவரை விசுவாசிக்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால யூ பிலீவ், நம்பர் 1. நம்பர் 2, யோவான் சுவிசேஷம் 1:12 போட்டுக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பேரளவில் ஏற்றுக்கொள்றது இல்ல. நம்ம ஆட்கள் நிறைய பேர் பேரளவில் ஞானத்தான் எடுத்த ஆட்கள் எல்லாம் அப்பப்ப சந்திச்சு பேசுறப்ப அந்த எடுக்கிறப்ப விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் பைபிள் படிச்ச எத்தனை நாள், 1 மாசம் ஆகுது 2 மாசம் ஆகுதுன்றான். எனக்கு உண்மை விளங்கல. இவன் நிஜமா ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளு, சும்மா பேரளவுக்கு ஏற்றுக்கொள்ளல, அவரை என் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுதல், என் எஜமானனாக ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய ஆளுகை என் வாழ்க்கையில வருதல். Let his kingdom come, ராஜ்யம் வருவதாக. எத்தனை விசுவாசிகள் இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை விசுவாசிகள் உங்கள் வாழ்க்கையில அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்வேன் என்று சொல்லுவீர்கள்? என் வாழ்க்கையில் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ள வந்திருக்கிறது, அவருடைய ஆட்சிக்கு கீழ் தான் நான் வாழ்றேன். மத்தேயு 4:19 சொல்றார், அவரை பின்பற்றுங்கள், ஃபாலோ ஹிம். இயேசு, நான் முதலே பிரசங்கத்தில் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? இயேசுவுக்குள் வாழ்வது, இயேசுவோடு வாழ்வது, இயேசுவுக்காக வாழ்வது. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். இயேசு என்ற பெயரை பின்பற்றுங்க, அவருடைய பண்புகளை பின்பற்றுங்க, அவருடைய சுபாவத்தை பின்பற்றுங்க, அவருடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்க, அவருடைய தாழ்மையை பின்பற்றுங்க. ஃபாலோ ஜீசஸ். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கடி கூறுவார்களாக. ஒரு நியாயமான கேள்வி, உங்களை எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? நானே தொழில் ரீதியா ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னா புரியல உங்களுக்கு. என் தொழில் என்ன? தொழில் ரீதியான அர்த்தம் என்ன? ஊழிய விஷயத்துல சபை நல்லா நடக்கணும், பிரசங்கம் நல்லா வைக்கணும், ஆத்மாக்களை சந்திக்கணும், ஞானத்தானம் கொடுக்கணும், பின்தொடர் வேலை பண்ணணும், இதுக்காக ஜெபிக்கிறது, போறது வர்றது, தொழில் ரீதியா அவரோடு பேசுறது கொள்றது ஓகேவா இருக்குது. ஆனா பல நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன், நான் அது இல்லாம நேசிக்கிறேனா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. தொழில் ரீதியா இப்போ பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு கடையில நீங்க ரெகுலரா ஹோல்சேல்ல போய் வாங்கக்குள்ள அந்த முதலாளியோடு பேசக்குள்ள இருப்பீங்க. பர்சனலா அவரை நேசிக்கிறது என்பது வேற, தொழில் ரீதியா போறது என்பது வேற. இன்றைக்கு நானு அடிக்கடி ஆண்டவரே நேசிக்க வேண்டிய பிரகாரம் நேசிக்கணும், அதுல நம்ம குறை வச்சிடக்கூடாது. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. உம்மை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அதுக்கு ஒரு பிளஸிங் இருக்குதுங்க. இயேசுவை நேசிக்கிறதுக்கு ஒரு பிளஸிங், அவரை நேசிக்கணும். லூக்கா 24:47 அவர் நாமத்துல வெளியில ப்ரொக்ளைம் பண்ணணுமா, விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை பின்பற்றணும், அவரை அந்த நாமத்தை நேசிக்கணும், அப்புறம் அந்த நாமத்தை பிறருக்கு அறிவிக்கணும், ப்ரொக்ளைம் பண்ணணும். நீங்க யாம்பற்ற இன்பம் பெருகை வையகணும் உலகத்தான் சொல்றான். நாம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாம வச்சிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திருப்பிட்டேன், இயேசு ஆசீர்வதிச்சிட்டாரு, புதுவாழ்வு தந்துட்டாரு, இப்படியே காலம்பூரா சொல்லிட்டு இருக்கிறோம். பிறருக்கு போய் அப்பா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உனக்கு புதுவாழ்வு தருவாரு, அவர் பெயர் ரட்சிக்கிறவரு, அவர் இம்மானுவேலு, அவர் உன்னை கைவிட மாட்டாரு, அவர் உன் பரிகாரி என்று சொல்லி அந்த நாமத்தை பிறருக்கு சொல்லணுமா, ப்ரொக்ளைம் பண்ணணுமா? எத்தனை பேரு இன்னைக்கு முடிவெடுப்பீங்க, அந்த நாமத்தை நான் பிறருக்கு என்ன பண்ணுவேன்,
சொல்லுவேன், அந்த நாமத்தை சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, முக்கியமான காரியம், அந்த நாமத்தை அடிக்கடி அறிக்கை செய்யணும். ரோம நிருபம் 10:9 முதல் சென்டென்ஸ் மட்டும் படி. உன் வாயினால் அறிக்கையிட்டு இயேசு இயேசு பாட்டு பாரு, இயேசு 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 என்று நான் அப்படி சொல்றீங்க இல்லையா? அடிக்கடி யார் பேரை சொல்லணும்? இயேசு. என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துற எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம் வாக்கள் அந்த பேரை உச்சரிக்கிறதே கிடையாது. நல்ல நாவை திறந்து நல்ல அறிக்கை செய்யணும். யார் பேரை? இயேசு 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 என்ற பேர் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். மல்கியா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்க பாருங்களேன். சூரியனே உதிக்குமா என் நாமத்திற்கு, அவருடைய நாமத்துக்கு பயப்படணுமா? இயேசு என்ற பெயர், கிறிஸ்தவர் என்ற பெயர் யாருக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. I am called as a Christian. இயேசு என்ற பெயர் எனக்கு, அதனால நான் அந்த பெயருக்கு பயந்து வாழணும். இந்த நாமத்தை வச்சு என்னென்ன செய்ய சொல்லியிருக்கிறேன்? அதை விசுவாசியுங்கள், அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த நாமத்தை பின்பற்றுங்கள், அந்த நாமத்தை நேசியுங்கள், அந்த நாமத்தை பிறருக்கு அறிவியுங்கள், அந்த நாமத்தை பயப்படுங்கள், அந்த நாமத்தை பயப்படுங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். சங்கீத புஸ்தகத்துல 99ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், பாத்தீங்களா? Call upon his name, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஜீசஸ் ஜீசஸ். ஃபாதர் கூட தன்னுடைய கூட்டங்கள்ல மக்கள்கிட்ட சொல்வார், எல்லாம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க, என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க, ஜீசஸ் ஜீசஸ் கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப இயேசு நாமத்தை என்ன பண்ணணும்? நல்ல வாயத்திறந்து கூப்பிடணும். நம்மால பயப்படுறான், வெளியில சொன்னா இயேசு பேரு வெளியில நல்லா சொல்லுங்க, பப்ளிக்ல இயேசுவே இயேசுவே, அப்படி உள்ளுக்குள்ளே இயேசுன்னு கூப்பிடாத வெளியே இயேசுன்னு சொல்ல போதா? இந்த அற்புதமான நாமம்